ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இன்றைக்கி படிக்க போகிற சப்ஜெக்ட் தான் எக்ஸஸ் டேட்டாபேஸ். ஸோ நாங்கள் வேர்ட் பார்த்துட்டோம், எக்ஸலையும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது வந்து எக்ஸஸ் டேட்டாபேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் கேட்குற கேள்வி தான் இந்த எக்ஸலுக்கும் எக்ஸஸ்க்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லி. பெரிய டிஃப்ரெண்ட் ஒன்றும் இல்லை. நாங்கள் எக்ஸல் நார்மலாக எங்கள் அக்கௌண்ட்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணோம், அப்படின்னா ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் ஒர்க்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. அதே டைமில் எக்ஸஸை வந்து டேட்டா சேவிங், டேட்டா பேஸ் மாதிரி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. இன்னும் கொஞ்சம் பேர் கேட்டீங்க, இந்த எக்ஸலை வந்து எங்களுக்கு டேட்டா பேஸ் மாதிரி யூஸ் பண்ண இயலாதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தாராளமாக யூஸ் பண்ண இயலும். ஆனால் எக்ஸஸோட கம்பேர் பண்ணக்குள்ள எக்ஸலோட டேட்டா பேஸ் ஒர்க்ஸ் வந்து சரியான குறவு. எக்ஸஸ் வந்து இந்த டேட்டா பேஸ்க்குண்டே வந்து உருவாக்கின சாஃப்ட்வேர். ஸோ இதையும் எக்ஸலையும் டேட்டா பேஸ்க்கு கம்பேர் பண்ணக்குள்ள எக்ஸஸ்ட ஒர்க்ஸ் வந்து சரியான கூட. நாங்கள் இதுக்கு அப்புறம் ஒவ்வொரு டியூட்டோரியலை பார்ப்போம், எப்படி அந்த எக்ஸல் வந்து எக்ஸஸோட டிஃப்ரெண்ட் ஆகுதுன்றதை இன்ஷால்லா நாங்கள் பார்ப்போம். இந்த விஷயங்கள் தான் நாங்கள் எக்ஸஸில் இதுக்கு அப்புறம் படிக்க போகிறோம். ஒன்று என்னாடு ஃபஸ்ட்டு என்னாடு சொன்னால் டேட்டா பேஸ் ஒன்றை நாங்கள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி, அதுக்கப்புறம் டேபிள்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். வேறு ரிலேஷன்ஷிப்ஸ், அதுக்கு இடையில் நாங்கள் எப்படி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னா டேபிள்ஸ்க்கு இடையில் எப்படி நாங்கள் ரிலேஷன்ஷிப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுன்றது சொல்லி பார்ப்போம். அடுத்தது வந்து குவரிஸ், இந்த குவரிஸ் என்னன்றதையும் நாங்கள் உங்களுக்கு வேங்கப்படுத்துகிறோம். அடுத்தது ரிப்போர்ட் மேக்கிங், இந்த டேட்டா பேஸ்லேருந்து நாங்கள் எப்படி ஒரு ரிப்போர்ட் ஒன்று பிரிண்ட் பண்ணி எடுக்கிறது, இல்லை ரிப்போர்ட் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். அடுத்தது வந்து ஃபார்ம் க்ரியேஷன்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த விஷயங்களை தான் நாங்கள் எக்ஸஸ் படிக்க போல் பார்க்க போகிறோம். ரைட், ஓகே. ஃபஸ்ட்டில் பார்ப்போம் இந்த டேட்டா பேஸ்னால் என்னான்னு சொல்லி. டேட்டா பேஸ் என்னான்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனி ரன் பண்ணக்குள்ள இன்கம், வேறு கஸ்டமர் இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களோட கம்பெனியில் நடக்கிற அவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கிறத தான் நாங்கள் சொல்லுவோம் டேட்டா பேஸ்ன்னு சொல்லி. இது எங்களுக்கு நார்மலாக எக்ஸல்லையும் செஞ்சு கொள்ளையிலும். இதை மாதிரி எங்களுக்கு எக்ஸல்லையும் ஒரு டேட்டா பேஸ் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கொள்ளையிலும். 1 by 1 நீங்கள் என்ன செய்யணும், டைப் பண்ணி கொண்டே போகணும். சரியா? அதே டைமில் எக்ஸஸ் வந்து அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட். நீங்கள் இது ஒன் ஒர்க் புக்கில் செய்வீங்க, பட் எக்ஸஸில் வந்து ஒரு டீட்டெயிலுக்கு நாங்கள் டிஃப்ரெண்ட் டேபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்படின்னு சொன்னேன்டா இப்படி வச்சுக்கொள்வோமே, நீங்கள் எக்ஸலில் வந்து டைப் பண்ணுறீங்கன்னா ஒரு 20 கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க உங்கள்கிட்ட. அந்த 20 கஸ்டமர்ஸ்டையும் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் என்ன செய்கிறீங்க, சேவ் பண்ணி வச்சுக்கொள்கிறீங்க. அந்த 20 கஸ்டமர்ஸ்டையும் பர்ச்சேசிங்கை பார்க்குற நீங்கள் என்ன செய்யணும், அந்த 20 கஸ்டமர்ஸோட நேம், அவங்களோட கஸ்டமர் ஐடி எல்லாத்தையும் கொடுத்து தனித்தனியாக நீங்கள் என்டர் பண்ணி கொண்டு வரணும். பட் அதே டைமில் எக்ஸஸில் வந்து நீங்கள் அந்த வேலை செய்ய தேவையில்லை. நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணி அதுங்களுக்கு இடையில ரிலேஷன்ஷிப்ஸை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான டேட்டாவை தேவையான டைமில் ஃபெச் பண்ணி எடுத்துக்கொள்ள இயலும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த எக்ஸஸ் டேட்டா பேஸில் வந்து இது எம்ப்ளாயி டேபிள். இந்த எம்ப்ளாயி டேபிளில் வந்து நான் ஒரு 6 பேர் நேம், 6 பேரை டீட்டெயில்ஸ் சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இங்கிட்டு பாருங்கள், டிபார்ட்மெண்ட்டுன்னு வந்து நான் இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படின்னா இந்த எம்ப்ளாயி வந்து என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒவ்வொரு எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரே ஜாப்ஸை நார்மலாக கொடுக்க மாட்டாங்க, ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஜாப்ஸ். அப்போ நான் இந்த டிபார்ட்மெண்ட்டை ஐடியா இங்கே செட் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு வேறொரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன், அந்த டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸை சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் 25 அவர் என்ன டிபார்ட்மெண்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். பாப்போம் நாங்கள் இங்கே யார் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாருன்னு சொல்லி. ஸோ இங்கே மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற யாரும் இல்லை. நம்பர் 30 வந்து அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட். இதில் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க யார் இருக்கிறாங்க, ரைட், ஒரு ஆள் இருக்கிறாரு. நம்பர் 30 ஃபாத்திமா, எம்ப்ளாயி ஐடி 512. ஸோ இவங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. வேறு அட்மினில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். அட்மின் நம்பர் என்ன, நம்பர் 35. நம்பர் 35 ஒரு ஆள் இருக்கிறார். யார், நிரோஷா பெரேரா. அவங்க தான் இப்போ இதில் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆள்கள்.
ரைட். ஐடி டிபார்ட்மெண்ட் ஐடி வந்து நம்பர் 40. ஸோ 40ல் யார் ஒர்க் பண்ணுறது? தீபானி அரங்கம்ன்றவங்க மட்டும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்தது நம்பர் 45 சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 3 பேர், நம்பர் 45. சரியா? ஸோ அப்போ இப்படி டீட்டெயில்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், நான் இதுங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஏற்கனவே. இதை பாருங்கள், இந்த 2 டேபிளையும் நான் என்ன செஞ்சுக்கிறேன்? ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இப்படி தான் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறது. நாங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ஸை நான் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ வச்சிருக்கிற சுட்டி இந்த 2 டேபிளும் லிங்க்கில் இருக்கு. அப்போ எனக்கு அது அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் ஸ்டார்ட்டில் சொன்னது தானே, நம்பர் 25 மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு ஆளும் இல்லை. நம்பர் 30 அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. ரைட், ஒருத்தர் வேலை செய்கிறார் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். அட்மின் ஒருத்தர் இருக்கிறாரு, நிரோஷா பெரேரா. ஐடியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாரு. அதே டைமில் சேல்ஸில் 3 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணண்டா எங்களுக்கு எங்களோட டேட்டாஸை ஃபெச் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறது வந்து மிச்சம் ஈஸி. ஸோ இதே மெத்தட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் குவரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கும். குவரி நான் க்ரியேட் பண்ணுற விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேறு என்ன செய்வோம்? ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். இந்த வரைக்கும் ஃபார்ம் இது எப்படி செய்கிறதுன்றதையும் நான் காட்டுறேன். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன படிப்போம்? நாங்கள் ரிப்போர்ட் க்ரியேஷன் பார்க்க போகிறோம். ரிப்போர்ட் ஒன்றும் எங்களுக்கு க்ரியேட் பண்ணிக்கொள்ள இயலும். ஸோ அந்த ரிப்போர்ட் என்ன செய்யலும்? எங்களுக்கு பிரிண்ட்டுக்கு கொடுக்க இயலும்.